வணக்கம் குழந்தைகளே. இன்று நாம் ஒரு அழகான நட்பு கதையை பார்க்கப் போகிறோம். கதையின் பெயர் மின்மினி அண்ட் சுட்டி ரோபோ. தொடங்கலாமா? காட்டழகி என்ற பெரிய காட்டில் விலங்குகள் எல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தன. அங்குதான் மின்மினி என்ற குட்டி தேனி தினமும் பறந்து விளையாடிக் கொண்டிருந்தாள். ஒரு நாள் பறந்து கொண்டிருக்கும்போது புதரிலிருந்து ஒரு ஒளி தெரிந்தது. அவள் அருகே போய் பார்த்தாள். அடடா, தரையில் ஒரு குட்டி ரோபோ கிடக்குது. மின்மினி எதையும் பயப்படாமல் உதவி செய்ய முடிவு செய்தாள். அவள் சூரியன் இருக்கும் இடத்துக்கு பறந்து சென்று ரோபோகளுக்கு சக்தி தரும் சூரிய ஒளி தேன் சேகரித்தாள். அந்த தேனை சுட்டிக்கு கொடுத்தவுடன் சுட்டியின் கண்கள் ஒளிர ஆரம்பித்தன. அப்படியே பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் காடு முழுவதும் திடீரென்று ஒரு பெரிய புயல் வீசத் தொடங்கியது. விலங்குகள் பயந்து ஓடின. மரங்கள் சாயத் தொடங்கின. அது சாதாரண புயல் அல்ல, அது காற்று மன்னன் உருவாக்கிய புயல். மின்மினி தைரியமாக புயலின் நடுவே பறந்து காற்று மன்னனிடம் பேசினாள். மின்மினி, ஏன் எல்லாரையும் பயமுறுத்துறீங்க? யாரும் என்னோட பேசவே இல்லை. நான் தனியா இருக்கிறேன். அவன் கோபமா இல்ல, சோகமா இருந்தான். மின்மினி, அப்படியென்றால் எங்களோட நண்பனா இருங்க. அவன் சக்தியை பயன்படுத்தி புயலை நிறுத்த உதவினான். சில நொடிகள் புயல் அமைதியாகிவிட்டது. காற்று மன்னன் அமைதியாகி காடு மீண்டும் அழகான இடமாக மாறியது. விலங்குகள் எல்லாம் மின்மினி, சுட்டி மற்றும் காற்று மன்னனை பாராட்டின. காற்று மன்னன், இனிமேல் நான் மெதுவா நல்ல காற்று மட்டுமே வீசுவேன். சுட்டி, மின்மினி, நீ இல்லன்னா நான் நடக்கவே முடியாது. அவ்வளே தான் குழந்தைகளே. இந்த கதையில் நாம் மூவாகற்றோம். நட்பு எந்த உயிருக்கும் முக்கியம். அடுத்த கதையில் சந்திப்போம்.